மூணு மாணவர்கள் ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு டெல்லியவே புரட்டி போட்டிருக்கிறாங்க. விடிய விடிய மோடி அரசாங்கம் தூங்காம இந்த மாணவர்கள் வைத்த குற்றச்சாட்டு குறித்து மிக தீவிரமான ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேதாந்த் ஸ்ரீவஸ்தவ் டெல்லியில் இருக்கக்கூடிய 17 வயசு மாணவர். அவர் போட்ட ஒரே ஒரு ட்வீட் கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் அதை ரீட்வீட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ட்வீட் தான் மோடி அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய நெருக்கடியா மாறி இருக்கு. அந்த ட்வீட்டுக்கு அடுத்தபடியா ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய சரத் சித்தாந்த் இவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆவணம் மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு. எப்படியெல்லாம் மோடி அரசாங்கம் 17 லட்சம் மாணவர்களுடைய வாழ்க்கையை சூறையாடுற மாதிரி மிக மோசமான டெண்டர் பேரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது குறித்தான ஆதாரம். அதுக்கு அடுத்தபடியா நிசார்கா அதிகாரி, இந்த மாணவருக்கு 19 வயசு ஆகுது. இவருடைய முகம் யாருக்குமே தெரியாது. மோடி அரசாங்கத்தினுடைய கவர்மெண்ட் போர்ட்டலுக்குள்ள தன்னுடைய மொத்த இன்டர்நெட் கேப்பபிலிட்டியும் பயன்படுத்தி எப்படியெல்லாம் இங்க மிகப்பெரிய லூப் ஹோல்ஸ் இருக்கு அப்படிங்கிறது குறித்து அம்பலப்படுத்தி இருக்கிறார். இந்த 3 மாணவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த தகவல் ஒட்டுமொத்த இந்தியாவில் 17 லட்சம் மாணவர்களும் போராட்டத்தில் குதிச்சிருக்கிறாங்க. இந்த மாணவர்களுக்கு ஆதரவாக சோசியல் மீடியாவில் ஜென்சிகள் மிகப்பெரிய போராட்டங்களை துவங்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த 3 மாணவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆதாரங்கள் என்னென்ன? இது ஏன் 17 லட்சம் மாணவர்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாத்தி இருக்கிறது? மோடி அரசாங்கத்தினுடைய டெண்டரில் என்னென்ன முறைகேடுகள் நடந்திருக்கு? இது குறித்து வெளியாயிருக்கக்கூடிய ஆவணங்கள் என்னென்ன? வணக்கம், இது மெட்ராஸ் வியூ. நான் உங்கள் சத்யராஜ். இன்னைக்கு ஒட்டுமொத்தமா டெல்லி அரசியல தலைகீழா பரட்டி போட்டிருக்கிறது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா 3 மாணவர்கள் தான். அதுல முதல்ல வேதாந்த் ஸ்ரீவஸ்தவ். இவர் டெல்லியில படிக்கக்கூடிய ஒரு மாணவர். சிபிஎஸ்சியில +2 படிக்கக்கூடிய மாணவர். இவர் கடந்த மாதம் சிபிஎஸ்சி பரீட்சை எழுதி முடிச்சிட்டாரு. இந்த மாசம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணாரு. ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட் வந்த உடனேயே பிசிக்ஸ்ல இவருக்கு ரொம்ப 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 குறைவான மார்க் வந்திருக்கு. இதை பார்த்த உடனே அவர் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாரு. என்னடா, நம்ம நல்லா தானே பரீட்சை எழுதணும், ஆனா பிசிக்ஸ்ல ஏன் மார்க் குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி நேரா ரீஎவாலுவேஷன் அப்ளை பண்றாரு. ரீஎவாலுவேஷன் அப்ளை பண்ணி நீங்க என்னுடைய பேப்பரை கொடுங்க, நான் பார்க்கணும் அப்படிங்கிறாரு. அவங்க அனுப்பிச்ச பேப்பரை பார்க்கும்போது அந்த மாணவருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அது என்ன அப்படின்னா, அவங்க அனுப்பிச்ச பேப்பர் அந்த மாணவருடைய இதே கிடையாது. வேற யாருடைய மாணவருடைய ஆன்சர் சீட்டை இவருடைய பேர்ல இவர் எழுதின ஆன்சர் சீட்டா அதுக்கு ஒரு மார்க் போட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து அதிர்ச்சியான ஸ்ரீவஸ்தவ் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு ட்வீட் போடுறாரு. ஐ am a class 12 student. After receiving unexpectedly low mark in physics, we applied for photocopies of my answer sheet through the CBSE revaluation process. Today we received the copies and I am shattered because physics answer sheet uploaded by the CBSE is not mine அப்படின்ட்டாரு. அதாவது இதுக்கு முன்னாடி சிபிஎஸ்இ பரீட்சை வைக்கும் போது வேற மாதிரியான ஒரு ப்ராசஸ், இப்ப வேற மாதிரியான ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ல எவ்வளவு மோசமான சிக்கல் நடந்திருக்கு அப்படிங்கிறத அவர் ட்விட்டர்ல வெளியிடுறாரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்கள் பரீட்சை எழுதுவாங்க, அதை திருத்தி மார்க் போடுவாங்க. அது வழக்கமா ஹார்ட் காப்பியா இருக்கும். நம்ம எல்லாருமே பரீட்சை பேப்பர்ல தான் எழுதுவோம். அந்த பேப்பர்ல பரீட்சை எழுதியிருப்போம், அந்த பேப்பரை வேற ஒரு டீச்சர் திருத்தி இருப்பாங்க, மார்க் போடுவாங்க. இதுதான் நடக்கும். ஆனா இந்த முறை மோடி அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நாங்க ஒரு புது சிஸ்டத்தை கொண்டு வர போறோம். அது OSM அப்படிங்கிறாங்க. OSMனா வேற ஒண்ணும் கிடையாது, ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறாங்க. அதாவது வெளிநாடுகள்ல, குறிப்பாக ஐரோப்பியா, அமெரிக்கா, லண்டன் போன்ற நாடுகள்ல பேப்பர்ல ஆன்சர் எழுதினாலும் அதை ஸ்கேன் பண்ணி திருத்துறதுக்கு அனுப்புவாங்க. அவங்க டிஜிட்டல்லயே திருத்துவாங்க, கம்ப்யூட்டர்லயே உட்கார்ந்து திருத்தி அந்த மார்க் போட்டு அனுப்பிச்சிருவாங்க. அதாவது பேப்பரை ஸ்கேன் பண்ணி டீச்சருக்கு அனுப்புவாங்க. அதாவது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஸ்கூல்ல எல்லாரும் சிபிஎஸ்இ பரீட்சை எழுதுறாங்க பாத்தீங்களா, அந்த மாணவர்கள் பரீட்சை எழுதி முடிச்ச உடனேயே அந்த பேப்பரை நேரடியா டெல்லிக்கு அனுப்பிச்சிருவாங்க. அவங்க அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்கேன் பண்ணுவாங்க, மேனுவலா ஸ்கேன் பண்ணி அதை அப்லோட் பண்ணி அனுப்புவாங்க திருத்துறதுக்கு. ஸோ இந்த ஸ்கேனிங் ப்ராசஸ், இது அப்லோடிங், இந்த மார்க் போடுற ப்ராசஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாத்தையுமே டெண்டர் விட்டு தனியார் நிறுவனங்கள் இந்த வேலையை செய்வாங்க. ஸோ அப்படி புது சிஸ்டத்தை இவங்க கொண்டு வர்றாங்க. அதுக்கு பேர் தான் OSM சிஸ்டம். இந்த OSM சிஸ்டத்துல என்னென்னலாம் பிரச்சனை ஆயிருக்குன்னா, முதல்ல ராங் ஆன்சர் ஷீட். அதாவது இப்ப ஸ்ரீவஸ்தாங்கிற மாணவர் டெல்லியில சொன்னார் பாத்தீங்களா, இவருடைய ஆன்சர் சீட்டே இல்ல, வேற ஒருத்தனுடைய ஆன்சர் சீட்டை ஸ்கேன் பண்ணி இவன் பேர்ல இவன் நம்பர்ல திருத்தி மார்க் போட்டாங்க. இது மாதிரியான ராங் ஆன்சர் ஷீட் வேலை நடந்திருக்கு. ரெண்டாவது பிளர்டு ஸ்கேன்ஸ் அப்படிங்கிறாங்க. மாணவர்கள் எழுதின பரீட்சை பேப்பரை ஸ்கேன் பண்ணும்போது அதுல என்ன எழுத்து எழுதியிருக்குன்னே தெரியாத அளவுக்கு ரொம்ப 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 புவரா அதை ஸ்கேன் பண்ணியிருக்கிறாங்க. மூணாவது விஷயம் என்னன்னா, மிஸ்ஸிங் பேஜஸ். அதாவது பேப்பர் ஷீட் இருக்கும் பாத்தீங்களா, ஆன்சர் ஷீட், அதை பிச்சு பிச்சு தனியா எடுத்து தான் ஸ்கேன் பண்ணணும். அப்படி ஸ்கேன் பண்ணும்போது பல பேஜஸ் மிக்ஸ் ஆயிருக்கு. இவனுடைய 2வது பேஜ் அவனுடைய 3வது பேஜுக்கு போயிருக்கும். சில பேருக்கு இடையில 2 பேஜே இல்லாம போயிருக்கும். இது எல்லாமே சிக்கலா மாறி இருக்கு. 4வது முக்கியமான விஷயம் என்னன்னா, அன்எவாலுவேட்டட் கிளிச்சஸ் அப்படிங்கிறாங்க. பல பக்கங்கள் திருத்தவே இல்லை.
இதை விட டெக்னிக்கல் கிளிச்சஸ் அஞ்சாவது ஒரு விஷயத்தை சொல்றாங்க. டெக்னிக்கலாகவே மிக மோசமான பாதிப்புகள் இந்த ஆன்லைன் சிஸ்டத்துல ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறித்து மிக தெளிவான ஆதாரத்தோடு ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. இதுல முதல்ல ஸ்ரீவர்த்தா என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்றாரு. நான் எழுதின கொஸ்டின் பேப்பரே இல்ல, வேற எவனோ எழுதின கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்க டிக் அடிச்சு மார்க் போட்டு எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்களே, அவன் வாங்கின மார்க்கை என் மார்க்கா நீங்க மாத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை மிக மிக தெளிவான ஆதாரத்தோடு முன்வைக்கிறார். இது எப்ப நடக்குது அப்படின்னா, மே 2வது வாரத்திலேயே அது நடக்குது. அதாவது அவர் எழுதின பரீட்சை எவ்வளவு தூரம் மேனிபுலேட் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அவர் வெளியே கொண்டு வர்றாரு. உடனே சோசியல் மீடியா உட்கார்ந்துகிட்ட பாஜக ஆதரவான ஆட்கள் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அவரை ஆன்டி நேஷனல், இதுக்கு பின்னாடி ஒரு உளவுத்துறை சதி இருக்கு, அதாவது வெளிநாட்டு உளவுத்துறை சதி இருக்கு, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கார்பரேட் கம்பெனிகள்கிட்ட காசு வாங்கிட்டு இந்தியாவினுடைய சிபிஎஸ்இ மேல பழி போடுறாரு இந்த மாணவர் அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப கேவலமா ட்ரோல் பண்ணி அசிங்கப்படுத்தி காயப்படுத்தினாங்க. ஆனா இருந்தாலும் அந்த மாணவர் விடல, ஆதாரத்தோடு அதை நிரூபித்தார். அப்ப இவர் வெளியிட்ட உடனேயே இன்னும் பல மாணவர்கள், இன்னும் நிறைய பேர் அவங்களுடைய பேப்பர்ஸை வெளியிட ஆரம்பிச்சாங்க. அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, ஒரிசாவை சார்ந்த மாணவர்களா இருக்கட்டும், டெல்லியை சார்ந்த மாணவர்களா இருக்கட்டும், எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, எங்களுக்குமே பேப்பர் மாறி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் ஆதாரத்தை வெளியிடுறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாணவர், அதாவது இந்த வேதாந்த் ஸ்ரீவஸ்தா வெளியிட்டதுக்கு பிறகு சரத் சித்தார்த் அப்படிங்கக்கூடிய ஒரு மாணவர், அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த மோடி அரசாங்கம் எந்த நிறுவனத்துக்கு இந்த வேலையை செய்யறதுக்கு டெண்டர் விட்டாங்க அப்படிங்கிறது குறித்து போர்ட்டலுக்குள்ள போய் ஆய்வு பண்ணி எடுத்து பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது அவர் இன்னொரு அதிர்ச்சியான செய்தியை வெளியிடுறார். அது என்ன அப்படின்னா, வழக்கமா பாத்தீங்க அப்படின்னா, இந்த பரீட்சை நடத்துறதுக்கு மோடி அரசாங்கம் டெண்டர் விடுவாங்க. இந்த பரீட்சை மட்டும் கிடையாது, நீட் பரீட்சை அது இதுன்னு எல்லாத்துக்குமே டெண்டர் விடுவாங்க. இது முதல் முறையாக OSM டெண்டர் விடுவாங்க. இந்த டெண்டர்ல எந்தெந்த நிறுவனங்கள் உள்ள வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் உள்ள நிறுவனம், இப்ப காம்பாக்ட் எஜுகேஷன் டெக் அப்படிங்கக்கூடிய நிறுவனம் தான் இந்த டெண்டர் எடுத்திருக்காங்க. இந்த நிறுவனம் ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா, குளோபெரினா அப்படிங்கக்கூடிய வேற ஒரு பேர்ல இயங்கி கொண்டிருந்த நிறுவனம். இவங்க மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துச்சு. தெலுங்கானா ஸ்டேட் போர்டு எக்ஸாம் நடத்தும் போது மிகப்பெரிய ஃப்ராட் நடந்திருக்கு அப்படிங்கறனால இந்த நிறுவனத்தின் மீது குற்றச்சாட்டு வந்த உடனேயே இந்த நிறுவனம் தன்னுடைய பேரை மாத்திட்டு வேற ஒரு பேர்ல காம்பாக்ட் எஜுகேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற பேர்ல இந்த டெண்டர் எடுக்கிறாங்க. இந்த டெண்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய வேலைகள் நடந்திருக்கு அப்படிங்கறத அந்த மாணவர் சொல்ல வர்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, முதல் முறை டெண்டர் போகுது, 2வது முறை டெண்டர் விடுறாங்க, 3வது முறை தான் இந்த நிறுவனம் டெண்டருக்குள்ள வர்றாங்க, இவங்களும் TCS வர்றாங்க. இந்த நிறுவனம் டெண்டருக்குள்ள வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, டெண்டர்ல நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ரொம்ப சிம்பிளா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே இருந்த அந்த தொழில்நுட்பம் குறித்தான அட்வான்ஸ்டான ரெக்வயர்மெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரெக்வயர்மெண்ட்ஸ் காம்ப்ரமைஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்றேன். அது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி டெண்டர் விடும்போது, அதாவது கவர்மெண்ட் கொட்டேஷன் போடுவாங்கல்ல, அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மாணவருடைய பேப்பரை நீங்க ஸ்கேன் பண்ணும்போது 300 TPG குவாலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இது முதல் 2 டெண்டர்ல. 3வது இந்த நிறுவனம் டெண்டர் எடுக்கும்போது அதனுடைய குவாலிட்டியை குறைச்சு 200 TPG அப்படின்னு குறைக்கிறாங்க. ஏன் 200 TPG குறைச்சிங்க? மாணவர்களுடைய பேப்பரை ஸ்கேன் பண்ணி கம்ப்யூட்டர்ல அப்லோட் பண்ணி அதை ஒரு வாத்தியார் திருத்துறாரு அப்படின்னா அது குவாலிட்டியா இருக்கணுமா வேண்டாமா? குவாலிட்டி தான் இங்க முதல் ஃபேக்டரே. ஒரு பேப்பர் அப்படி கண்ணில் பார்க்கும்போது அந்த பேப்பர் குவாலிட்டியா இருந்தா மட்டும்தான் ஒரு டீச்சர் கரெக்டா திருத்த முடியும். அந்த டீச்சர் கரெக்டா திருத்தாம தப்பான மார்க் போட்டா கூட திரும்பவும் ரீவேல்யூவேஷன் போய் இந்த மாணவர் கிளைம் பண்ணணும் அப்படின்னா கூட அந்த குவாலிட்டி முக்கியம். அந்த குவாலிட்டி இங்க காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாம ரொபாட்டிக் ஹை ஸ்பீட் ஸ்கேன் பயன்படுத்தணும்னு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அது இங்க காம்ப்ரமைஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு பேப்பரை திருத்துறதுக்கு ஒரு நிறுவனம் டெண்டருக்கு வருது அப்படின்னா சில சர்வதேச தரங்கள் இருக்கணும் அவங்களுக்கு. அதாவது ஸ்டாண்டர்டைசேஷன் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சில பரிந்துரைகள் ஏற்கனவே இருந்துச்சு. அதுல குறிப்பாக CMMAI 5 அப்படிங்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் கேட்டிருந்தாங்க. இப்ப அதை குறைச்சு CMMAI 2 ஸ்டாண்டர்ட் இருந்தாலே போதும் அப்படின்னு ஸ்டாண்டர்டை குறைச்சிருக்கிறாங்க. இந்த ஸ்டாண்டர்ட் எல்லாம் குறைச்சதுக்கு பிறகுதான் நிறுவனங்கள் டெண்டருக்குள்ள வர்றாங்க. நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இந்த டெண்டர் ஏன் விட்டீங்க? பேப்பர் வேல்யூவேஷன் ஆன்லைன்ல பர்ஃபெக்டா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனா நீங்க அதனுடைய குவாலிட்டியை குறைச்சது எதுக்காக குறைச்சிங்க? கம்பெனிக்கார டெண்டர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ ஒரு தனியார் நிறுவனம் டெண்டர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாணவர்களுடைய வாழ்க்கையை சூறையாடுற மாதிரி இந்த டெண்டர்னுடைய குவாலிட்டியை நீங்க குறைச்சிருக்கிறீங்க. ஏற்கனவே 2019 பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கும் முறைகேடுகளுக்கும் உள்ளடக்கப்பட்ட இந்த நிறுவனம் பேரை மாத்திக்கிட்டு வருது அப்படிங்கும்போது அந்த நிறுவனத்தை நீங்க எப்படி அலோவ் பண்ணீங்க? இது இந்த மாணவர் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. 10வது படிக்கிற பையன் 12வது படிக்கிற பையன் இவனுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு மோடி அரசாங்கம் நினைச்சாங்க. அந்த பசங்க அரசாங்கத்தினுடைய வெப்சைட்டுக்குள்ளே சிபிஎஸ்இ வெப்சைட்டுக்குள்ளே பூந்து எப்ப டெண்டர் விட்டீங்க, டெண்டருக்கு நீங்க என்னென்னலாம் மாடிஃபை பண்ணீங்க, எல்லா ஆதாரத்தையும் கொண்டு உங்க முன்னாடி போட்டாங்க. இன்னைக்கு இது ஒரு மிகப்பெரிய பதட்டமா இருக்கு. எதிர்க்கட்சிகள் இதை கடுமையான கேள்விகள் எழுப்பி இருக்கிறாங்க. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ பரீட்சை எழுதின +2 மாணவர்கள்
கொந்தளிப்பான மனநிலையில் இருக்காங்க. பல பேர் ரோட்ல இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் அப்படின்னா, 3வது மாணவர், அவர் பேர் வந்து நிசார்கா அதிகாரி. இவருடைய முகத்தை காமிக்க விரும்பவில்லைன்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் அவருடைய முகத்தை வெளியிடல. அவருக்கும் வயசு 19 தான். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவங்க உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த போர்ட்டல் இருக்கு பாத்தீங்களா, சிபிஎஸ்இ போர்ட்டல், இதே ஒரு போங்கு. இதை ஈஸியா வந்து டேக்கிள் பண்ணிட முடியும். வெளியே இருக்கக்கூடிய ஒரு மொபைல் வச்சிருக்கக்கூடிய ஒருத்தர் நினைச்சா கூட இந்த போர்ட்டலுக்குள்ள பூந்து மார்க்கே மாத்திட முடியும் அப்படிங்கிறான். ஒருத்தன் வந்து 50 மார்க் வாங்கியிருக்கான் அப்படின்னா அவனை 70 மார்க்கா மாத்தலாம். 90 மார்க் வாங்கியிருக்கிறவன 30 மார்க் மாத்த முடியும். இந்த போர்ட்டலுக்குள்ள கேட்கப்படக்கூடிய ஓடிபி எல்லாமே ஈஸியா அதை உடைச்சு உள்ள போயிட முடியும் அப்படின்னு சொல்லி, இது எப்படி நடக்குன்னு ஆதாரப்பூர்வமாக ஒரு 5 ஸ்டெப் ப்ராசஸோட அவர் வெளியிட்டு இருக்கிறார். ஒரு மாணவர், அவர் வந்து எத்திக்கல் ஹேக்கிங் பண்ணக்கூடிய மாணவர், இந்த சிஸ்டத்தையே எப்படி மாத்தி மார்க்க மேனிபுலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது குறித்து ஆதாரமா சொல்றார். மாஸ்டர் பாஸ்வேர்டு இருக்கு பாத்தீங்களா, அதாவது இந்த போர்ட்டலுக்குள்ள போறதுக்கு டைரக்டா உள்ள போக முடியாது. இந்த ஓஎஸ்எம் டேஷ்போர்டுக்கு போகணும் அப்படின்னா ஓடிபி வரும். இந்த ஓடிபியே இல்லாம ஓடிபியை ஸ்கிப் பண்ணி டைரக்டா ஓஎஸ்எம் உடைய டேஷ்போர்டுக்குள்ள போய் மார்க்கே மாற்ற முடியும் அப்படிங்கிறது குறித்தான ஆதாரத்தை அவர் வெளியிட்டு இருக்கிறார். ஸோ அப்போ இதுல எனக்கு அடிப்படையான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு ஹேக்கர் நினைச்சான்னா எவ்வளவு மார்க்கை வேணாலும் அதிகப்படுத்திட முடியும். அதை வச்சு அவன் மெடிக்கல் காலேஜ் சீட்டு கூட வாங்கிட முடியும். நல்லா படிச்சக்கூடிய மாணவர் இருக்கிறான், அவனுடைய மார்க்கை குறைச்சு அவன் மெடிக்கல் காலேஜுக்கோ அவன் காலேஜுக்கே போக முடியாத மாதிரி அவனை மாற்ற முடியும். எவ்வளவு பெரிய ரீவேல்யூவேஷன் போட்டாலும் அந்த ரீவேல்யூவேஷன்ல பேப்பர் மாறுது. அதையும் தாண்டி மார்க் வாங்கும் போது டேஷ்போர்டுக்குள்ள பூந்து என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஃபேக் ஓடிபி அத்தன்டிகேஷனை உருவாக்க முடியும் அப்படிங்கிறாங்க. மொத்தமா ஆக்சஸ் கண்ட்ரோல் எடுக்க முடியும், பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண முடியும் வித்தவுட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி அந்த மாணவர் ப்ரூவ் பண்றாரு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா எடுத்து வச்சு பார்த்தா சிபிஎஸ்இ ஒரு பயங்கரமான சிஸ்டம். அதுல வந்து மாணவர்கள்லாம் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, எல்லாருமே கஷ்டப்பட்டு பரீட்சை எழுதுறாங்க, இதுல இருந்து வரக்கூடிய மாணவர்கள் பிரைட்டா வருவாங்க. இப்படி எல்லாம் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருந்தாலும் இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது எவ்வளவு கரப்டடான விஷயமா இருக்கு. இது ஒரு மேனுவல் மிஸ்டேக் கிடையாது, இது ஒரு பெரிய கொலாட்ரல் டேமேஜ். பேப்பரை ஸ்கேன் பண்றதுல இருந்து அதனுடைய டேஷ்போர்டை ஹேக் பண்றது வரைக்கும் எல்லாமே பலவீனமா இருக்கு. சிபிஎஸ்இ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இது குறித்து நாங்கள் கன்சிடர் பண்றோம். முதல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது, இப்படிலாம் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பீலா விட்டாங்க. இப்போ வேற வழி இல்லாமல் சிபிஎஸ்இ ஒத்துக்கிட்டு இதை நாங்கள் ஸ்ட்ராங் பண்றோம், ஸ்ட்ரென்தன் பண்றோம் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் வேதனையான விஷயம் என்ன அப்படின்னா, மாணவர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு மோசமா பாழாகுது தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், குஷல் ஜெயின் அப்படின்னு ஒரு மாணவர் பேட்டி கொடுக்குறாரு ஒரு பத்திரிகை, ஹிந்துஸ்தான் டைம்ஸ்க்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிசிக்ஸ்ல நான் 97, மேக்ஸ்ல 97, கெமிஸ்ட்ரியில் எனக்கு வெறும் 79 மார்க் தான் வந்திருக்கு. நான் கெமிஸ்ட்ரியில் 90 மார்க் வேலை வாங்குவேன். நான் வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் நான் ஜாயிண்ட் அட்மிஷன் கவுன்சிலிங் மூலியமாக நான் பிஆர்க்கு சேரலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு இந்த நேரத்தில் கெமிஸ்ட்ரியில் மார்க் குறைவுன்னு வருது. நான் ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணால் ரீவேல்யூவேஷன் டேட்டு தள்ளி போயிட்டே இருக்கு. எனக்கு கடைசி நாள் ஜூன் 9 தான் கவுன்சிலிங். அதுக்குள்ளே நான் போய் சேரணும். இவங்க என்னடானா இன்னும் ரீவேல்யூவேஷனே முடிக்காமல் இருக்கிறாங்க. இந்த ரீவேல்யூவேஷன் முடிச்சு இதனுடைய மார்க் ரிசல்ட் வரும்போது எனக்கு டெல்லியில் இந்த காலேஜில் கவுன்சிலிங்கே முடிஞ்சிருக்கும், என் வாழ்க்கையே பாழா போயிடும், நான் என்ன படிக்கணும்னு நினைச்சேன்னா அது படிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மாணவர் மிக மிக மனவேதனையோடு பேட்டி கொடுக்கிறார். இது ஒரு மாணவர் அல்ல, 17 லட்சம் மாணவர்கள் பரீட்சை எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் மாணவர்கள், கிட்டத்தட்ட 68,000 70,000 மாணவர்கள் வந்து ரீவேல்யூவேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே சந்தேகம் இருக்கும். மினிமமாக எடுத்துங்க, ஒரு 60,000-70,000 மாணவர்கள் ரீவேல்யூவேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது எப்போ ரீவேல்யூவேஷன் முடிஞ்சு எப்போ மார்க் வர்றது, இந்த பசங்க எப்போ கவுன்சிலிங் போகிறது? அதில் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அவன் 90 வாங்கியிருப்பான், எனக்கு 97 வரும்னு பார்த்தேன், 90 தான் வந்திருக்குங்கிறான். அவன் 95 வாங்கியிருப்பான், சென்டம் வரணும், வரலன்னு அப்ளை பண்ணுறான். இந்த மாணவர்கள் எந்த காலேஜில் என்ன கோர்ஸ் படிக்கணுங்கிற கனவுல விடிய விடிய உட்கார்ந்து படித்து பரீட்சை எழுதுனாங்களோ அந்த கனவை எல்லாத்தையும் இவங்களுடைய சிஸ்டம் சிதைச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக டெல்லியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ +2 எழுதின மாணவர்கள் கடுமையாக இந்த சிஸ்டத்தை எதிர்க்கிறாங்க. நீங்கள் லண்டனில் இருக்கு, அமெரிக்காவில் இருக்கு, எல்லா நாட்டிலும் இருக்கும். அவனுடைய நாட்டினுடைய கம்ப்யூட்டர் எப்படி இருக்கு, அவன் இருக்கக்கூடிய இன்டர்நெட் ஸ்பீட் எப்படி இருக்கு, அங்கே இருக்கக்கூடிய எஜுகேஷன் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தா அது வேற. லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து பீகார்லையும் உத்தரப்பிரதேசில் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா அது நடைமுறைப்படுத்த முடியாது. இந்த நாட்டுக்கு என்ன சிஸ்டம் செஞ்சா மாணவர்களுடைய வாழ்க்கை பத்திரமா இருக்குமோ அதை செய்வது மட்டும்தான் அரசாங்கத்தினுடைய கடமையே தவிர இது போன்று தொடர்ச்சியாக இந்த எக்ஸாம் பேப்பர் லீக்கில் இருந்து எக்ஸாம் பரீட்சையில முறைகேடு வரைக்கும் மோடி அரசாங்கத்தால் நிகழ்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. இது எப்ப தடுக்கப்படுதுன்னே தெரியல. கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான இளைஞர்களும் மாணவர்களும் இந்த மோடி அரசாங்கத்தினுடைய 2014 இருந்து நடக்கக்கூடிய பேப்பர் லீக்கால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு மாணவர்களே களத்தில் இறங்கிட்டாங்க. கண்டிப்பாக இந்த மோடி அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை வெட்ட வெளிச்சம் போட்டு காமிப்பார்கள்.
அதை அரசு திருத்திக் கொள்ள வேண்டும். திருத்திக் கொள்ளவில்லை என்றால் அரசாங்கத்தையே திருத்தும் இடத்திற்கு ஜென்சிக்கள் நகருவார்கள்.